ஹாய் ஹலோ வியூவர்ஸ். நம்ம இந்த லொகேஷன் வந்து சூப்பரான ஒரு லொகேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். இது எங்க அப்படின்னு சொல்றது பண்ணிக்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்கிறதுனால ஒரு டிராபேக் என்னன்னா, நம்ம இமிடியேட்டா ஒரு சூப்பரான மெயின் ரோட்ல இருக்கிற லேண்ட்லாம் நம்ம கொடுக்குறோம். அதை வந்து இமிடியேட்டா உங்களால பார்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிளஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து அந்த பெல் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஜூஸ் ஷாப் வைக்கணும், இல்ல ஒரு ஜிம் வைக்கணும், இல்ல ஒரு கம்பெனி சின்ன கம்பெனியா வச்சு டெவலப் பண்ண போறேன் அப்படின்றது, இல்ல வேர் ஹவுஸ் கட்டி வைக்கணும், இல்ல ஒரு குடோன் வைக்கணும் மெயின் ரோடு ஆன் ரோட்லயே, அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஷாப்புக்கும் இது ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு பிளாட் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தாம்பரம் டு செங்கல்பட்டு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து ஜிஎஸ்டி ரோட்ல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, சிஎம்டி அப்ரூவ்டு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎம்டி அப்ரூவ்டுங்க. இது ஆன் ரோட்லயே இங்க காட்டாங்குளத்து பஸ் ஸ்டாப் இருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட்லயே அப்படியே இருக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 94 அடி இருக்குங்க. 94 அடி லென்த் வந்து பாத்தீங்கன்னா 64 அடி. இது ஒரு கார்னர் பீஸுங்க. இது வந்து இது ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் வந்து ஒரு கார்னர் பீஸ் இது. ஓகேங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி 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 க்ளோசபிள். ஜிஎஸ்டில ஒரு க்ளோசபிள் 100 அடி ரோடு மலையா இருக்கு உங்களுக்கு. ரோடு 100 அடி மட்டும் சர்வீஸ் ரோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சஸான இடமா இருக்கு உங்களுக்கு. சோ அதையும் ஆக்குபை பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது இல்லாம நிறைய வந்து கூட்டங்கள் கூடுற இடங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இங்கிட்டு பார்த்தா 200 மீட்டர்ல காட்டாங்குளத்து ரயில்வே ஸ்டேஷன், இங்கிட்டு பார்த்தா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் 500 மீட்டருங்க. ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜனங்கள் வந்து கூடக்கூடிய ஒரு ஹாட்டான லொகேஷன்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ அவ்வளவு ஜனங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுமே சரி உங்களுக்கு அது ஹெவியா ஓடக்கூடிய ஒரு லொகேஷன் பாயிண்டா தான் இருக்கும். இல்ல பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மால் கட்ட போறீங்க, இல்ல ஒரு தியேட்டர் கட்ட போறீங்க, இல்ல ஒரு சத்திரம் கட்ட போறீங்க அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது 100% ஒரு சூட்டபிளான ஒரு லொகேஷன் தான் சார். இல்ல அப்படியான ஒரு லொகேஷன்ல நம்ம வந்து பிராண்ட் நெக்ஸ்ட்ல வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு கம்மியான பிரைஸ்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் யாருமே தர முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லோ பிரைஸா வந்து எடுத்துட்டு இருக்கோம். அப்படி என்னப்பா பிரைஸ் சொல்ல போற அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா நம்ம பேனர்ஸ் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்பவே சொல்ல மாட்டேன், வீடியோட எண்டுல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ அதனால வந்து இங்க டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்போ குருவாஞ்சேரிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா டெவலப் ஆகுறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாங்குளத்தூர் அண்ட் மரமலை நகர், தென் அப்படியே போனீங்கன்னா இங்க பரனூர் மகேந்திரா சிட்டி, செங்கல்பட்டு வரையும் இன்னைக்கு டெவலப்மெண்ட் பெரிய ஹெவியா டெவலப் ஆயிட்டு வருதுங்க. இன்னைக்கு குருவாஞ்சேரி உரப்பாக்கம் சொல்றவங்க எல்லாமே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிஎம்டி லிமிட் வந்து செங்கல்பட்டு வரை லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆனா அதையும் தாண்டி நமக்கு டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு குருவாஞ்சேரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பொத்தேரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரமலை நகர் வரைக்கும் தான் ஹெவியா வந்து குரோத்தபிள் இருக்கு. சோ இப்போதைக்கு ஹாட்டான லொகேஷன் போயிட்டு இருக்குது இதுதான். இப்ப அந்த லொகேஷன்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ எல்லாம் போடும்போது ஊரப்பாக்கம் வந்து தாம்பரம் கிண்டில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊரப்பாக்கம் வரையும் மெட்ரோ வரும். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி ஸ்கெச்சஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதெல்லாம் வரது ஒரு 5 வருஷம் அப்படி ஆனா கூட, 5 வருஷம் 10 வருஷம் ஆனா கூட நம்ம வெல் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி இப்ப ஊரப்பாக்கம், தென் அதுக்கு கூடுவாஞ்சேரியில இருந்து அவங்க அப்படியே உங்களுக்கு வந்து டுவேட்ஸ் செங்கல்பட்டு வரையும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. சோ அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிற லொகேஷன்ல தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, இப்ப அந்த அளவுக்கு லொகேஷன் வந்து ஹெவியா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப கமர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்டயே குருவாஞ்சேரி லொகேஷன்ல கமர்ஷியல் இருக்கு. இப்போ ஸ்கொயர் ஃபீட்டே வந்து பாத்தீங்கன்னா 30,000 கிட்ட அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். ஏன்னா அந்த அளவுக்கு வெல் க்ரோத்திங் டெவலப். இப்போ ரெசிடென்ஷியல் லேண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 5,000 6,000 ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருந்தா, மெயின் ஜிஎஸ்டி ரோடு 500 மீட்டர் இருந்தா. ஓகேங்களா? இதுவே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரைஸா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,500 ரூபா 3,000 ரூபா தாங்க. அவ்வளவுதாங்க இருந்துச்சு. இந்த 3 வருஷத்துல இப்படி அபார வளர்ச்சி வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவாஞ்சேரி லொகேஷன் ஊரப்பாக்கம் லொகேஷனும் வந்திருக்குங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இப்ப அந்த லொகேஷன்ல நீங்க வாங்க முடியும். ஒரு இப்போ வாங்கி போட்டீங்கன்னா ஃபியூச்சர் அதாவது ஒரு 1.5 2 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான இடம் தான் இது. சோ நம்மளுடைய இப்போ அந்த பிரைஸ் நான் ரிவால்வ் பண்றேன். ஓகேங்களா? நம்ம கடை வந்து ஜிஎஸ்டி பிளாட் சொல்லியிருந்தால அந்த பிரைஸ் வந்து நான் ரிவால்வ் பண்றேன். வெறும் ஸ்கொயர் ஃபீட் 15,000ங்க. ஓகேங்களா? இது வந்து நெகோசியபிள்ங்க. நீங்க வந்து லொகேஷன் பாருங்க. உங்களுக்கு லொகேஷன் ஓகேனா ஓகேங்க, வித் நெகோசியபிள் நான் பண்ணி தரேன். சிஎம்டி அப்ரூவ்டுங்க. ஓகேங்களா? சூப்பரான அருமையான ஒரு குறைஞ்ச லோ பட்ஜெட்ல வந்திருக்க லேண்டுங்க இது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த லொகேஷனை வந்து நீங்க பாருங்க. நீங்க பார்த்துங்க யாரும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரியே தான். ஏன்னா இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1 இயர்லயே அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கக்கூடிய அந்த லொகேஷன் தாங்க. இப்படியாப்பட்ட லொகேஷன் தான் நான் சொல்லிக்கிறேன் இந்த சிஎம்டி அப்ரூவ் லேண்டு. ஸோ நீங்க அபாரமா ரியல் எஸ்டேட் வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப இப்பயே நீங்க முந்திக்கீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் ஏர்னிங்ஸ்னா ஷாப் பிளாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் வந்து தரக்கூடிய ஒரு பிளாட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா நாளைக்கு ரேட் ஏறும், அப்ப வித்துப்பாங்க. ஆனா ஷாப் பிளாட் அப்படி கிடையாது. ஷாப் பிளாட் நீங்க வாங்குறீங்க, ஒரு பிளாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்றீங்க, அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். வந்து வாரி வாரி அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க தலைமுறைக்கே, உங்களுக்கு இல்லாம உங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைமுறைக்கே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாட் தான். ஸோ நீங்க லொகேஷனை வந்து வியூ பண்ணுங்க. இன்னும் அருமையான லொகேஷன், கண்டிப்பா மிஸ் பண்ண. சப்போஸ் உங்களுக்கு இந்த லொகேஷன் தேவைப்படலனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஸோ இந்த லொகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு அருமையான இடத்த நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மேலும் ஒரு முக்கியமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.